உனக்கு என்னடா லாபம் அடிங்க அடி போமா அண்ணன் எழுதிய கசுபோ பாவி இந்த மணிமண்டலத்தில் ஆலோசனை பேசுவது வழக்கம். இதை அனைத்தும் செவி கொடுத்து கேட்டு எங்களுக்கு அந்த நாராயண அந்த நாராயணத்தை சொல்ல உன்னையும் இந்த உலகத்தையும் தாங்கக்கூடிய சக்தியாகப்பட்டவள் தாய்க்கு இணையாப்பட்டவள் இதை பார்த்து தாசி தேசி விபச்சாரம் என்று சொல்கிறாகி கவனப்பட்டது சொல்வதற்கு நாவடக்கம் ஒரு மனிதனுக்கு முக்கியம். நாவடக்கம் இல்லை என்றால் அவன் நாசமாக தான் அந்த நாராயணன் எங்க இருக்கிறான் ஆகியவரை கேட்டாலோ முடியாது. யாரு என்ன யாரு அடி பூமுடங்க கேட்டு கட்ட இரண்டு யாக்கட்ட உன் கையை நீட்டி இலை பேச
நான் ஆண்டவனை தேடுகிறேன் வா வா வா. இசை கேட்கிறார் மயிலே உன் காலடித்து நடம் பார்க்கிறார். இளம் பெண்ணின் கண்ணீரை யார் மாற்றுவார்? ஆண்டவனை தேடுகிறேன் வா வா வா. நான் ஆண்டவனை தேடுகிறேன் வா வா வா. ஆடாமல் ஆடுகிறேன் ஆடாமல் பாடுகிறேன் ஆண்டவனை தேடுகிறேன் வா வா வா. நான் ஆண்டவனை தேடுகிறேன் வா வா வா. அனைவருமே வரத்தை பெற்றுவிட்ட அனுபவத்தால் ஆடுகிறீர்கள். நீங்கள் சொல்வது எல்லாம் நான் தான் என் சாமிட்ட சொன்னேன். சாமி என் சாமி அகப்பட்டவர் எங்கிருக்கின்றாரா? அவர் உள்ளில் இருப்பார், துரும்பில் இருப்பார், எதில் இருப்பார், உள்ளில் இருப்பார். அவர் இருக்கின்ற இடம் எங்க? மூச்சில் இருப்பார், நீச்சிலும் இருப்பார். நாராயண் எங்கிருக்கிறான்? வாழ்ற வரைக்கும் விட மாட்டேன். மண்ணாகி போனால் உயரும் இதுதானா? உயரும் இதுதானா? பண்பாடு காணாமல் என் வாழ்க்கை பாழாகி போனதையா? என்னான வாழ்வு திசை மாறி போச்சே.
மாட்டிக்கொண்டு வட்டி வைத்தாலும் சரி, குண்டு ஊசி எடுத்து சிறுக சிறுகை உடலுக்கு சிரித்தாலும் சரி, கேட்டாலும் என் நாவிலிருந்து ஒரு வார்த்தை கூட வராது. சொல்ல முடியாது 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 போட மூட சொல்ல முடியுமா முடியாது. அவதான் சொல்ல முடியாது முடியாதுல சொல்லாதது வச்சு நம்ம என்ன பண்றோம்? யாரு அரக்க வம்சத்தை இருந்தாலும் இரண்டே கசைவனுடைய தம்பி சோழிலாபுரி ஆண்டு வரக்கூடியவர்கள் என்னுடைய தென்ப பகையாடு அவன் பேர் சொல்லி உதவாங்க சொல்றேன். அவன் பேர் சொல்லிட்டு ஓடியாது முடியாது உன்னை வீடுவதில்லை உன்னை விடுவதில்லை ஓடி ஒளிந்தாலும் தேடிய வருவன் உன்னை விடுவதில்லை கல்லான பெண் கூட முன்னாடி எழுந்தாகி கல்லான பெண் கூட உன்னாலே பெண்ணாகி நின்றாலே மண்மேலே ஸ்ரீராமச்சந்திர தசரத ராமா ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பாடுகின்றேன் வரதா ராகவனே ரமணா ரகுநாதா யாகேசர் உனை கண்டு படைத்தாரே சங்கீத மலர் கொண்டு படைத்தாரே ஸ்ரீராமச்சந்திர தசரத ராமா ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பாடுகின்றேன் வருதா ராகவனே ரமணா ரகுநாதா
என்று சொல்லக்கூடிய ஆழியாகிய சமுத்திரத்தில் சயனித்து படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கும் முதன்மையாக விளங்கக்கூடிய பிரம்மனை எனது உத்தி கமலத்தின் வழியாக பிறக்க செய்து சொல்லக்கூடிய 4 வேதங்களை போதித்து யாரே முதல் எறும்புகள் என்ன கோடி ஜீவராசிகளையும் காத்து ரட்சிக்கும் பரம கடவுளாக வருந்தது. அப்படி இருக்க இந்த பாரில் உள்ள அனைவர்களும் என்னை பரந்தாமன் என்று அழைப்பார்கள். இருந்தாலும் இந்த கிரேதா யுகத்தில் நான் எடுத்த அவதாரமோ 2 சோமுகளை வதைப்பதற்காக என்று சொல்லக்கூடிய மச்ச அவதாரம் எடுத்து சோமுகா சூரனை என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம் எடுத்து தேவர்கள் குறை தீர்த்தேன். அப்படி இருக்க என்னவோ தெரியவில்லை, உமா தேவியின் தூக்குதல் கேட்கின்றது. ஆராயா அபயா அபயா ஆபத்து 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 என்று கூறுகின்றாயே, நடந்ததென்ன சொல்லம்மா சொல்லம்மா. உமா தேவி என்ன நடந்தது, யாது நடந்தது, எதனால் உனக்கு ஆபத்து என்று எனக்கு எடுத்து வைக்க வேண்டும். எருணியாக்குதல் இதை சட்டி கொண்டு மாட்டி வந்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கு என்று கேட்டான். சொல்ல முடியாது என்று சொன்னதால் இதை பாயாக சுருட்ட வந்தான் சுவாமி. அதாவது இரணியின் தம்பியாக விளங்கக்கூடிய இரணியாக்குதல் உன்னை அடியோ தண்டமாக அடித்தால், உன்னை பாயாக சுருட்ட நினைத்தால், எங்கே இருக்கின்றார் ஹரி, எங்கே இருக்கின்றவங்க, எங்கே இருக்கின்றார் ஹரி, எங்கே இருக்கின்றார் ஹரி என்று உன்னை கேட்டார். கூற மறுத்த காரணத்தினால் உன்னை அடியோ தண்டமாக அடித்து உன்னை சிறைபிடிக்க பின் தொடர்ந்து வருகின்றார். அப்படித்தானே உமா தேவி கொள்ளாதே. ஹரிஹரி கோவிந்தா நாராயணா மாதவா அபிசுதா திருவிக்ரமா ஆண்டங்கா அன்னவஜயனா சத்தாமா ஆண்டல் வாசா ஆலிலவேல் பள்ளி கொண்ட நீலமேகா அண்ணா ஆர்மேக வண்ணா முழுவதும் அண்ணா வாசை கண்ணா கோவிந்தா ஓமத்திரகிரியை குடையா விட்ட குருவாயூர் அப்பனே குழந்தைவடி வாழ்வா ரிஷிகேசா குண்டரிகேசா சீதரா சம்போதரா சீதவரா ஓ வாசுதேவாய நமக என்று என் பாதத்தை பணிந்தபடியா உனக்கு என்றும் துன்பம் கிடையாது. சற்று நேரம் நீ பின்புறம் அமர்ந்திருப்பாய். அவன் உயிரை கொண்டு உன்னை நான் வந்து சந்திக்கிறேன். அவனை கொல்ல நீங்க போறீங்களா? ஆமா சுவாமி. எப்படி தான் அவனை கொல்ல முடியும்? எப்படி என்று கேட்கின்றார். அதலம் விதலம் நிதலம் சுதலம் என்று சொல்லக்கூடிய இந்த 14 உலகம் அந்த சராசரம் அவன் எங்கே சென்று பதுக்கினாலும் அவனை விடமாட்டேன். கொன்று குவிப்பேன், கொன்று குவிப்பேன். எத்தனையோ அவதாரம் எடுத்தவன். அப்படி இருக்க அந்த இரணியாக்குதலை எப்படி மடிப்பாய் என்று கேட்கிறான். அவனை எப்படி மடித்தார் என்று அந்த சுய உருவத்தோடு உன்னை நான் வந்து சந்திக்கின்றேன். புறப்படு புறப்படு. மாயமா மறைஞ்சிட்டா, மாயமா மறைஞ்சிட்டா, அந்த வகிரட்டமும் மண்ட வகிரட்டமும் கண்டு பதக்கி
என்றால் அவன் எங்கோ சென்று பறக்குகிறான் என்று தெரியல. விடக்கூடாது. அந்த பூமாதேவி எங்க போய் பூந்துக்கிறான்னு தெரியல. தேவடியாத்தா பிச்சியாட்டா எங்க போயிருப்பா தெரியுமா? எங்க போயிருப்பா? அந்த கரிமுச்சி பையங்கிற ஒரு பாசப்புத்த பையன் அவனை தேடிதான் போயிருப்பான். அப்ப அங்கதான் போயிருக்கான். இவளை அடிச்சா தாடியை பிடிச்சா சன்னியாசி தானா வருவான். ஆமாங்க. இவளை அடிச்சா ஆம்பியா வரி கட்டி வருவான்னு பார்த்தா தப்பிச்சு ஓடிட்டாங்க. இருந்தாலும் விடக்கூடாது. வடியா கரிமுச்சி பையா என்னை யார் என்று கேட்கின்றாய்? வாடா 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 வா வாடா 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 யாடா 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 இல்லாத மூடா 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 வாடா 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 புத்தி இல்லாத மூடா மூடா மூடா. ஏய் நீ ஜா என்ன ஊர் நீ ஜா அத்தா நீ ஜா 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 என்ன ஊர் யார் எந்த ஊர் 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 நீ யாரு எங்கிருந்து வந்து தெரிஞ்சுதான் கேக்குறேன். மூவுலகம் கீர்த்தி பெற்ற அடையணி அக்குதன் அடையணி அக்குதன் நானடா மத்திய பாதாளம் என்று சொல்லக்கூடிய உலகங்களையும் இந்த பெயர் இறங்கியாற்றுதல் என்று கேட்டான். ஏன் வந்தாய்? எதற்காக வந்தாய்? என்ன காரணத்துக்கு வந்தாய்? ஒழுங்காக கூறுகின்றேன். இது என்ன நாடு? என் தாய் திரு நாடு. உனக்கு இல்லையடா வீடு. கையிலே கொடுப்பேன் ஓடு. சென் தலைவாய் சுடுபாடு. விட்டு ஓடு. நாங்கள் பேசக்கூடிய ரகசியங்கள் அனைத்தையும் செவி கொடுத்து கேட்டு இது அனைத்தும் அந்த தொன்மத்துவம் உணர்ந்தால் சேர்த்து உண்மைதான். அப்படியானா அதற்கு என்னடா செய்ய பகையாளி? ஆமா அப்படியா? பகை முடிக்க வந்திருக்கின்றார். யாரு? விட்டு விடலாம் என்று நினைத்தால் உனக்கு கெட்டுவிடும்படி ஆவி இன்று கூவுகின்றாய் உயிர் மேவி. சீச்சி நீ ஒரு பால். ஒழுங்காக கூறுகின்றேன். நான் யார் தெரியுமா? எப்பேற்பட்டவன் தெரியுமா? இத்தனை பேர்களை போல் இத்தனை பேர்களை போல் இத்தனை பேர்களை எத்தனையோ பேர்களை பார்த்திருப்பார். நீ எத்தனையோ பேர்களை பார்த்திருப்பார். ஆனால் என்னை போல் ஒரு ஆளை நீ பார்த்தே இருக்க முடியாது. காரணம் ஏனென்றால் எத்தனை பேர்களை பார்த்திருப்பாய் என்னையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இத்தனை பேர்களை போல் இத்தனை பேர்களை போல்
போல் இத்தனை பேர்களை போல் இத்தனை பேர்களை போல் எந்தனை நினைக்க வேண்டாம். அரக்கர்களை அடித்து ஒழிக்காதட்டும். உனக்கு உயிர் பிச்சை வேண்டுமென்றால் என்றுமே வாழுவேன். ஒழிக்க போகிறோம். அதே மணிவண்ணா என் பாதத்தில் பன்னீர் அவனுக்கு உயிர் பிச்சை தர ஓடி. கதை எப்படி இருக்கு தெரியுமா? இலக்கை தேடி வந்து விட்டில் வீழ்ச்சி, இலக்கை தேடி வந்து விட்டில் பூச்சி உயிர் விடுவதை போல் இருக்கின்றது உன்னுடைய பேச்சு. சீச்சி, என்னுடைய பாதத்தை பிடித்தால் போச்சு, இல்லையால் அடித்து விடும் உன் மூச்சு. சொல்றேன், இது ஆண்டவர் பேச்சு. இது வேணா ஆணவ பேச்சு. இது வேணா ஆணவ பேச்சு. அடங்க போகுது உந்தனின் மூச்சு. அடங்க போகுது உந்தனின் மூச்சு. அடடா நீ ஒரு பூச்சி. நமோ நாராயணனின் பாதார வித்தமே கதி என்றால் உனக்கு சொர்க்கவாசல் காத்திருக்குது. இப்ப எல்லாருக்கும் சொர்க்கவாசல் இல்லைன்னா எல்லாம் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. சொர்க்கத்துக்கு தானுங்கிறாங்க. அவரவர் விதிப்பயன் பிரகாரம் அவரவர் சொர்க்கம் சேருவது உண்மை. சொர்க்கத்தை கொடுப்பான் இந்த பிரதாமன். நீ இப்படியே அழிய வேண்டும் என்று ஜென்மம் எடுத்து எதிர்த்து நில்லடா. எதிர்த்து நில்லடா. செய்வோமா? மறுபடியும் வானான்னு சொன்னா கேக்குறியா? அந்த நாராயண அச்சம் பாரு. அதே அப்பா ஒரே அடி அச்சா. ஒரே அடிதான். நீ அச்சா, நீ அச்சா அடப்பாங்க. அந்த வேகத்துல அவன் அடிச்சுக்கே தள்ளிட்டான். நீ மயக்கடிச்சு விழுந்துட்டியா? அவ்வளோ சாமர்த்தியமா அடிப்பட்ட நாயை போல, அடிப்பட்ட நாயை போல, அடிப்பட்ட நாயை போல, அடிப்பட்ட நாயை போல அலறுகிறாய். சரியான நேரத்துல சரியான ஆள் சந்திச்சுக்கிறோம். அடிப்பட்ட நாயை போல, அடிப்பட்ட நாயை போல அலறுகிறாய். பொடி பயலே வாடா, அந்த பொடி பயலே வாடா. விட்டுட்டு போடா 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 போடா. சிறுவனை உனை வெல்ல, பொட்ட சிறுவனை உனை வெல்ல, பொட்ட சிறுவனை வெல்ல அட பட்டாளம் வேண்டுமாட.
14 உலகம். இந்த 14 உலகத்தில் நீ எங்கே சென்றாலும் உன்னை விடமாட்டேன். அட ஓடத நில்லடா. ஓடத நில்லடா. ஓடத நில்லடா. அட ஓடத நில்லடா. என்ன இவ்வளவு அடி அடிக்கிறீங்க அவரை போய் கக்கமா இல்ல உங்களுக்கு அடி வாங்கிட்டு வந்து பெரிய சமாச்சாரம். அப்படியா? பெரிய சமாச்சாரம் வெளியே சொல்லக்கூடாது. பையா இருந்தாலும் நம்ம கௌரவத்தை விடக்கூடாது. எவ்வளவு உதவானாலும் தெரியும். வெளியே சொல்லக்கூடாது. செருப்பால வாங்கினோட வெளியே சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் வாங்கி நீ வெளியே சொல்லக்கூடாதுன்னு அவனே சொல்றான். சொல்லக்கூடாது. யாரு கேக்குறியா? நம்ம யாழப்பை தெரிஞ்சிடும். எதிராளிக்கு நம்ம அடியாதே. நானும் பாத்தங்க அந்த மாதிரி அடிய அவர் அடிச்சதே கிடையாதுங்க. எப்படியோ பூந்து வளாட்டிங்க. உங்க வேலை எவ்வளவு இருக்குது அவ்வளவும் வாங்கி நீங்க வந்து நின்று ஜென்மத்தை வச்சு பெருமையா பேசுங்க. யாரு வாங்கிட்டா? ஓடத நில்லடா. உடவிட மாட்டேன். ஓடத நில்லடா. உலகம் அதலம் இதலம் சுதலம் நபதலம் பாதாளம் என்று சொல்லக்கூடிய பாதாள உலகத்திற்கு சென்று நீ நரகலிலே கோட்டை கட்டினால் உன்னை விடுவேடா. விடுவேடா இந்த பயலை. விடுவேடா இந்த பயலை. விடுவேடா இந்த பயலை. விடுவேடா இந்த பயலை. பொடி பயலை. மட பயலை. அச்சாம்பாரு அடி. ஐயோ அடியாது. அடியா இனி நம்ம உயிரோடு விட மாட்டோம். நம்ம சில காலம் உயிரோடு தப்பித்து நம்முடைய அண்ணன் இரண்ய கசிபுக்கு தம்பியாக வாழ வேண்டும் என்றால் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணா? பதிங்குதா வாழணும். ஆமா. அதாவது எப்படி தெரியுமா? எப்படிங்க? நரவல் கோட்டை வைக்க வேண்டும். நரவல் கோட்டை. என்ன கோட்டை? நரவல் கோட்டை தான். நரவல் கோட்டையா? நரவல் என்றால் என்ன தெரியுமா? என்னங்க? மலை 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 மலையா? அதாவது இப்ப என்ன சரி தெரியுமா? எங்க இருந்தாலும் சரி நான் இப்ப அமர்ந்து போற பாதாள எங்க நரகள் இருந்தாலும் வந்தாண்டு கொண்டை கட்டி இருக்கும் இடத்திலே நாராயணன் வரமாட்டான். அதனால நான் வரும்போது தான் சொல்லிட்டு வந்துக்கிறேன். செஞ்சி பஸ் ஸ்டாண்ட் ஏலம் எடுத்துட்டு வந்துக்கிறேன். செஞ்சி பஸ் ஸ்டாண்ட் அங்க கக்கூசுக்குது. அந்த கக்கூசு பூரா ஏலம் எடுத்துக்கிறேன். வந்தான் அதை எத்தாந்து கோட்டை கட்டுறேன். அது உள்ள நீங்க போய் புந்து. சரி இப்ப என்ன தெரியுமா? நான் பாதாள அமர போகிறேன். இப்ப இந்த நரகளால் கோட்டை கட்டி ஜாக்கிரதையாக காவல் இருக்க வேண்டும். நான் பாத்துக்கிறேன். அவன் வரலன்னு வச்சுக்கோ. இருந்தாலும் 7 இடத்துல வாங்கி வந்து மேல போடு. நீ சொன்ன மாதிரியே வீல கோட்டை கட்டி வச்சிட்டேன். கட்டிட்டேன். இனிமேல் அவர் உனக்கு நெருங்கவே முடியாது. நான் பாத்துக்கிறேன்.
கோட்டை நாடு கோட்டை நாடு நரவல் கோட்டை நாடு அந்த சராசரம் 14 உலகம். இந்த 14 உலகத்திலே பாதாள உலகம் சென்றால் அந்த இரணியாக்குதல் பாதாள உலகம் சென்று அவனுக்கு யாரு நெருங்க முடியாது நரமாடு என்று சொல்லக்கூடிய நரகள் என்று சொல்லக்கூடிய மாமிசத்தால் கோட்டை கட்டினான். பாதாள உலகத்திற்கு சென்று அந்த நரகள் கோட்டையை கிழித்து வராக அவதாரம் எடுத்து என் கூர்மையான பற்களால் அவன் உடலை கிழித்து விட்டேன். இந்த பொன்னான செய்தியை என் கண்ணான மனைவி இந்த பொன்னான செய்தியை என் கண்ணான மனைவி பூமா தேவிக்கு சொல்ல வேண்டும். கண்ணே பூமா, கண்ணே சென்ற கதைகள் என்ன அனுப்பி பூமா சென்ற இடத்திலே அந்த இரண்டாக்குதல் என்ன செய்தான் தெரியுமா? என்னிடம் சமாதானம் செய்கின்ற நேரத்திலே என்னிடம் தோற்று புறமுதுகிட்டு ஓடினான். புறமுதுகிட்டு ஓடினவன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த சராசரம் 14 உலகம் என்று சொல்லக்கூடிய பாதாள உலகத்திலே நரகளிலே கோட்டை கட்டி அதிலே புகுந்து கொண்டான். அப்பொழுது நான் என்ன செய்தேன் தெரியுமா? வராகம் என்று சொல்லக்கூடிய என் பற்றி அவதாரம் எடுத்து என் கூர்மையான பற்களால் அவனை 2 ஆண்டு கிழித்து விட்டு இனி அசுரர் பயமே கிடையாது. சுவாமி என்ன அசுரனுடைய பயமே கிடையாது. இனி அசுரர்கள் பயமே அப்படி என்றால் ஆனந்தமாக வாழலாம். நன்னாலே பொன்னாலாக கொண்டாட ஆகினாலே நீங்க எந்த உருவத்தில் சென்றீர்களோ அந்த உருவத்துல இருவரும் ஒன்று சேரணும். இது என்னடா பரிதாபமான வினையா போச்சு. வேண்டாம் இந்த விபரீத விளையாட்டு. கண்ணே பூமா தேவி, வேண்டாம் இந்த விபரீத விளையாட்டு. நான் எடுத்த அவதாரமோ வராகம் என்று சொல்லக்கூடிய வெண்பன்றி அவதாரம். நான் சென்ற இடமோ நரகள் மலம் என்று சொல்லக்கூடிய நரகள். அந்த நரகளிலே இருந்து வந்திருக்கின்ற இப்பொழுது நாம் இருவரும் உல்லாசமாக இருக்கலாம், ஒன்று சேரலாம் என்று கூறுகின்றாய். காமத்தால் கண்ணிழக்காது. இதனால் வரப்போகும் துன்பத்திற்கு நாளை நீயே பதில் சொல்லியாக வேண்டும். அதனால் நான் வர ஆகிறது சொன்னாலும் சரி, மனைவி பேச கேட்டு வாழ்வதால் கணவராகப்பட்டவர் மனைவியின் சந்தோஷத்தை கேட்டு வைப்பதுதான் கணவனுக்கு அழகு. பூமா தேவி 1000 முறை எடுத்து கூறினாலும் கேட்க மறுக்கின்றது உன் பொன்னான நெஞ்சம். அண்ணே கூறுகின்றேன் கொஞ்சம். 1000 நான் எடுத்து கூறினாலும் கேட்க மறுக்கின்றது உன்னுடைய பொன்னான நெஞ்சம். கண்ணே கேளடி கொஞ்சம். ஏனென்றால் நான் சொல்வதை கொஞ்சம் காது கொடுத்து என்ன தெரியுமா? நாம் இருவரும் ஒன்றாக சேர்ந்தால் வரப்போற துன்பத்திற்கு யார் பதில் சொல்வது? இந்த ஆகாயத்தில் புவிக்கு அந்த மண் கூட பிடிக்கு மண்ணு நீயோ காத்திருக்கு. இந்த மங்கையாகப்பட்டவள் என்றும் உனக்கே சொந்தமத்தான். அப்படியா? பார்த்தவருக்கு எப்படி இருக்கு? அப்படியே ஆனந்தமாக. ஐயோ என்னடா பண்றது? ஈஸ்வரா 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 மச்சா 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 ஆசை மச்சானே, இந்த அழகு செல உண்மையிலதான் பேச வச்சேனே.
உசுறு வாங்குது மச்சான் 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 ஆசை மச்சானே இந்த அழகு தலவும் பேச வச்சேனே உனக்காக காத்திருப்பு வெகு நேரந்தா அவன் வர ஒன்று ஒரு நொடிக்காக உசுறு வாடுது மச்சான் 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 சமச்சானே இந்த அழகு செல மேலதான் பேச வச்சேனே ஈசனாக இருந்தாலும் ஈசனை துதிக்கும் திரு நேசனாக இருந்தாலும் ஆசை யாரையும் விடாது கண்ணே பாமத்தால் சொல்லி வைக்கின்றாய் கட்டி அணைக்க நினைக்கின்றாய் வருகின்ற விபதற்கு நீயே வழி சொல்ல போகிறாய் என்று கூறினாலும் முடியாது என் காம இச்சையை தீர்க்க ஆக வேண்டும் கட்டி அணைக்க வேண்டும் என்று கேட்கின்றாய் கண்ணே வேறு வழி கிடையாது என்னுடைய துன்பத்திற்கு நாம் ஆளாகப்பட்டவன் வழியாக கூடாது இருந்தாலும் கண்ணே உன் விழியாண்டு விழியிலே பார்வையின் கலைக்க உன் கணைப்பா இந்த நாள் முதலா என் மனமோ காயப்பட்டு தவிக்கின்றே ஆடும் நெல்லிலா மண்ணிலே பிறந்த பெண்ணிலா உன்னை பார்க்கின்ற நேரம் எப்படி தெரியுமா இருக்கின்றது கண்ணோடி ஒரு தீவந்தா நெஞ்சோடி ஒரு பண்பாடி